சிட்டி செங்கல்பட்டு அப்படிலாம் நாங்க பிரிக்கல. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு எல்லா வீட்லயும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு இது ஃபேமிலிக்கு பிடிக்கும் அப்படின்றனால அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் இவங்க சொல்லும்போது அவர் எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி படம் பண்ணணும். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு தேட்டருக்கு வந்து பெண்கள் லேடிஸ் வந்தது. ஏன்னா அவங்க தான் படங்களை சினிமாவில் ஓட வச்சுருக்காங்க. ஓடிடி வந்ததுலேருந்து அவங்க தேட்டருக்கே வந்ததில்லை, அது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்கும்போது இவ்வளோ க்ரௌடு வர்றாங்க, இவ்வளோ பேர் வர்றாங்கன்னும் போது நல்ல சினிமா கொடுத்தோம்னா அவங்களுக்கான சினிமா கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அதுக்கு மார்னிங் ஷோவே ஃபுல்லாக இருக்காது, பெரிய தேட்டர் தரமாட்டாங்க. ஸோ அப்படி அவங்க இப்படி ஒரு கதையை அவர் சூஸ் பண்ணி ப்ரொடியூசர் பண்ணி அதை நாங்கள்லாம் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது நிறைய படங்கள் இப்படியும் வரும். இந்த சேனல் ஒரே மாதிரி வராமல் எல்லா சேனல்லையும் நீங்கள் சொன்னீங்க இது பண்ணி, அப்போ நானும் வேறு வேறு சேனல் பண்ணலாம். ஒரே மாதிரி பண்ணாமல் அவங்க பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும்போது அதை பண்ணலாம். ஸோ அது ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஆமாம், நானும் அவருக்கு வாழ்த்து. அது ரொம்ப அவருடைய பெருந்தன்மை. அதுக்கு நான் திருப்பி வாழ்த்து தெரிவித்தோம். எல்லா படமும் ஓடணும். ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கு, 4 படமும் ஓடணும். அதுதான் எல்லாருமே. ஏன்னா சினிமான்றது 4 படம் ஒன்றா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். அவர் படம் வந்தபோது ரொம்ப சந்தோஷம் வந்து எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அவருக்கும் நாங்கள் வாழ்த்து தெரிவித்தோம். ரொம்ப நன்றி. அயோத்தி கருடன் நீங்க பார்த்துருப்பீங்க. அயோத்தி, கருடன், நந்தன், அதுக்கப்புறம் எப்படி உங்களுடைய ஆதரவு தான். நீங்க எந்த மாதிரி என்ன பார்க்கணும்னு அப்படி நான் கொடுக்குறேன். தான் எல்லா மற்ற எந்த நாடுகளிலிருந்து வந்தாலும் இந்தியாவில் குடியுரிமை கிடைக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம். ஸ்ரீலங்காவிலிருந்து வந்து குடியுரிமை கிடைக்கல அப்படின்ற ஒரு தீவிர மாதிரி போகுதா இல்லை எந்த மாதிரி? நீங்க படம் பார்த்தீங்களா? நீங்க படம் பாருங்க, பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறோம். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்குறத வச்சுட்டு நீங்கள் பார்க்கலன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது அதுக்கான விடை தெரியும். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் படத்தில் இருக்கு. அதை பாருங்க, கண்டிப்பாக பாருங்க. தமிழ் சினிமால டைம் டிராவலிங் ஒரு முக்கியமான படம் சுப்பிரமணியம். இப்போ இந்த ரீ ரிலீஸ் செகண்ட் பார்ட் அது மாதிரிலாம் நிறைய வந்துட்டு இருக்கு. சுப்பிரமணியத்துக்கு அந்த மாதிரியான ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? இல்லை, செகண்ட் பார்ட்லாம் இல்லை. அது நல்லா இருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இத்தனை வருஷமா ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதை கொண்டாடுறீங்க. அதுக்கான இதை நான் அப்படியே விட்டுறணுன்றதான் எனக்கு தோணும். அடுத்தடுத்து நான் வர்றேன். ராஜமுருகன் சாரோட படம் மயிலாடுன்னு ஒன்று பண்ணுறேன். அப்புறம் ஃப்ரீடம், அது நிறைய படங்கள் அடுத்து இருக்கு. கண்டிப்பாக பார்க்குறேன். இந்த வருஷம் எண்டில் நான் ஒரு பீரியட் சப்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான வேலைகள் டைம் எடுத்துக்கிது. அது எல்லாம் ரெடி ஆனோடனே நான் பண்ணிடுறேன். விஜய் சார் வந்து அந்த கோவைக்கு அந்த நிகழ்வு வந்தப்ப ரசிகர்கள் நடந்துகிட்டதை பற்றி ஒரு ரொம்ப வருஷமா தகவல் இருந்துச்சு. நீங்க வந்து ஒரு திரைப்பட நடிகர், அது எப்படி அந்த ரசிகர்களோட அவங்களோட அதை பத்தி நம்ம பேச முடியாது. அது அவங்க சமாளிச்சு. ஆமா, அது அவங்க சமாளிச்சுக்குவாங்க. அவங்களோட கட்சியில் அவங்களுக்கு தெரியும். அதை அவங்க எல்லாம் இது பண்ணிக்குவாங்க. நம்ம வெளியில இருந்து அது சொல்ல முடியாது. அவங்க அதுக்கான இதை சொல்லிக்குவாங்க, அது இது பண்ணிக்குவாங்க. நம்ம அதை சொல்றதே தப்பாயிடும், நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்க இது பண்ணிக்குவாங்க. அது இப்ப இதுல சொல்ல முடியாதுல்ல. இது என்னைக்கும் நம்ம ஆதரவு இல்ல. ஒரு அரசியல்ல ஓட்டு போடுறதை சொல்லக்கூடாது. சட்டப்படி யாருக்கு போடுறோம்ன்றது சொல்லவே கூடாது. நடிகருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, அவர் அரசியலுக்கு வர்றது எனக்கு அது அவருடைய விருப்பம். அவர் வந்துட்டாரு. ஆனால் சினிமாலையும் இருக்கணுன்றது என்னோட விருப்பம். ஸோ இஸ் அ குட் என்டர்டெய்னர். விஜய் சாரோட படங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அவருடைய படத்தை ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணி பார்ப்போம். ஸோ அவர் அரசியல் போனாலும் அவர் வந்து சினிமாவும் விட்டுறக்கூடாது. ஒரு 2 படமாவது ஒரு படமாவது பண்ணணும்னு ஆசை. இது அடுத்த சொல்லிட்டேன் நான். அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சேன். அது நடிகர் சங்க தலைவரை தான் கேட்கணும். என்ன கேட்டீங்கன்னா நான் தான் போட்டேன். அது நடிகர் சங்க தலைவரை தான் பண்ணுவாங்க. நாங்க அவருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கோம். பத்மபூஷன் அவர் கார் ரேஸ் போனதுக்கெல்லாம் நான் பாராட்டு தெரிவிச்சுட்டேன். நீங்க இந்த படத்தை பாருங்க, ஆதரவு கொடுங்க. நன்றியை தெரிவிச்சு. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.